தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் விற்பனை செய்வோருக்கு தண்டனையை கடுமையாக்கும் வகையில் புதிய மசோதா தாக்கல். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனை. சாராயம் தயாரித்து விற்பவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் வகையில் சட்ட திருத்தம். கள்ளச்சாராயம் ஒரு மாவட்டத்தில் விற்பனையாகிறது எனில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களே பொறுப்பு. மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறையினருக்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். காவல்துறை மானிய கோரிக்கையின் 100 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 201 புதிய காவலர் குடியிருப்புகள் நடப்பாண்டில் கட்டப்படும் எனவும் பேரவையில் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவையில் முதலமைச்சர் பதிலுரை. கோடநாடு வழக்கில் இன்டர்போல் உதவி தேவைப்படுகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பேரவையில் விளக்கம். தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளுக்கான புதிய வழித்தடம் குறித்து அடுத்த மாதம் அறிவிப்பு வெளியாகும். அரசு பேருந்துகள் செல்ல முடியாத கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். தமிழ்நாட்டில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த ஆண்டு 4 நகரங்களில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்கப்படும். ஜவ்வாது மலைக்கு போலூர் வழியாக புறவழிச்சாலை அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றும் பேரவையில் அமைச்சர் ஏவ வேலு தகவல். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஆடையூர் கண்மாய்க்கு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மடை அமைக்கப்படும். பேரவையில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். சேலம் கோவை மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் புதிய செயற்கை தாய்சேய் நல கருத்தரித்தல் மையம் அமைக்கப்படும். சென்னை மதுரை மாவட்டங்களை தொடர்ந்து அமைய இருப்பதாக பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னை குடிநீர் வாரியத்துக்கு 900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என பேரவையில் அமைச்சர் கே என் நேரு தகவல். தியாகராய நகர் முத்துரங்கன் சாலையில் 24 மணி நேரம் குடிநீர் வழங்குவது தொடர்பாக விரைவில் திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல். நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனிப்படை அமைத்து தேடப்பட்டு வரும் நிலையில் லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஆலையின் அறைகள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதாக தகவல். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு.
விருதுநகர் மாவட்டம் பந்துவார்பட்டி வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு திமுக அரசின் மெத்தன போக்கே காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட காவலர்களுக்கு பயணப்படி வழங்கப்படாதது ஏன்? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் கேள்வி. தமிழ்நாட்டில் தங்களுக்கு அரசு வழங்கிய சைக்கிள்களை தரக்குறைவு என அரசு பள்ளி மாணவர்கள் விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தரமற்ற சைக்கிள்களை வழங்கிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வலியுறுத்தல். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பேராசிரியருக்கு பதவி மறுக்கப்பட்டிருப்பது சமூக அநீதி. விரிவான விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் ஆணையிட வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஜூலை 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் இயல்பு நிலை பாதிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலை. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 20 அடியை தாண்டியுள்ளது. ஜூலை மாதத்தில் முழு கொள்ளளவை எட்டும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. மணிமுத்தாறு அருவி, மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல தடை. வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்ச்சி. மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக ஜூலை 1ஆம் தேதி இறுதி அறிக்கை. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினிடம் கொடுக்க இருப்பதாக தகவல். சென்னை கோயம்பேட்டில் பதுங்கியிருந்த மேற்கு வங்க தீவிரவாதி கைது. சென்னையில் 5 மாதங்கள் தங்கியிருந்த நிலையில் தொடர்பில் இருந்தவர்களை விசாரிக்க போலீசார் திட்டம். தெப்பக்காடு முகாமில் தாயை பிரிந்து தவித்து வந்த குட்டி யானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் சோகம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் தெருநாய்கள். வெறிநாய் கடித்ததில் 1 வயது குழந்தை உள்பட 4 பேருக்கு தீவிர சிகிச்சை. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிதின் கட்கரியை சந்தித்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. மேகதாதுவில் அணை கட்ட ஒப்புதல் கேட்டு காத்திருப்பதாகவும் உடனடியாக அணை கட்ட ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. குஜராத்தில் அகமதாபாத், குஜராத் மாவட்டங்கள் உள்பட 7 இடங்களில் சிபிஐ சோதனை. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை என தகவல்.
லடாக்கில் கட்டுப்பாடு கோடு பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த T-28 ராணுவ வாகனம் ஆற்றில் மூழ்கி விபத்து. ஜூனியர் கமிஷன் ஆபீசர் உள்பட 5 ராணுவ வீரர்கள் பலி. லடாக்கில் உயிரிழந்த 5 ராணுவ வீரர்கள் தேசத்திற்கு அர்ப்பணிப்போடு பணியாற்றி வீரமரணம் அடைந்துள்ளனர். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. டெல்லியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டெல்லி விமான நிலையத்தின் முதல் முனையம் 2வது நாளாக இன்றும் மூடல். முழுமையாக சீரமைக்கப்பட்ட பிறகே முதல் முனையம் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் தகவல். வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்ட UGC நெட் தேர்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. ஜியோ ஏர்டெல்லை தொடர்ந்து சேவை கட்டணத்தை உயர்த்தியது வோடபோன். ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட்பெய்ட் கட்டண உயர்வு 10% முதல் 23% வரை இருக்கும் எனவும் தகவல். காசாவில் உள்ள தனது உதவிப் பொருட்களை சேமிக்கும் கடற்பாதையை நிரந்தரமாக அடைக்க அமெரிக்கா திட்டம். மோசமான வானிலை காரணமாக முடிவு எனவும் அறிவிப்பு. பாகிஸ்தான் வெப்ப அலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 568ஆக உயர்வு. 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அதிகபட்ச வெயில் காணப்பட்டதால் உயிர் பலி அதிகரிப்பு. ICC தொடர்களில் 11 வருட ஏக்கத்தை தீர்க்குமா இந்திய கிரிக்கெட் அணி? T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் இன்று பல பரீட்சை.